அடுத்ததாக ஐயா திரு பன்னீர்செல்வம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சார்னாச்சும் பரவாயில்ல, 37வது ஆளாக பேசிட்டு போயிட்டாங்க. நான் 38வது ஆளாக வந்திருக்கேன். எனக்கு என்னோட பள்ளி நாட்கள் தான் ஞாபகம் வருது. மறுபடியும் என்ன இந்த வயசில் ஒரு ஸ்கூல் பையனாக மாற்றிருக்கிறது மருத்துவர் ஐயா தான். அப்போது இந்த மாதிரி 6வது 7வது படிக்கும்போது கொஞ்சம் இந்த தமிழ் சம்மந்தமாக ஒரு கட்டுரை பேசணும் அப்படின்னு அப்போல்லாம் எனக்கு அந்த 6வது 7வது படிக்கும்போது தான் அந்த பேச்சு முதல் கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது நான் ஒரு இது கட்டுரை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழை பற்றி நற்றமிழ், அந்த தமிழ், இந்த தமிழ், பைந்தமிழ் அப்படி இப்படின்னெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருந்தார், என் கிளாஸ்மேட்டு, கிருஷ்ணசாமின்னு பேர். அவர் பேரை மறக்க முடியாது. அவர் என்கிட்ட உட்காந்து இதை பார்த்தார். வாங்கி பார்த்துட்டு பேச கூடும்போது அவரை முன்னாடி கூப்பிட்டுட்டாங்க. அவர் போய் நான் என்னென்ன எழுதி வச்சுருந்தேனோ எல்லாத்தையும் அவர் படிச்சுட்டார். மறுபடியும் அடுத்து என்னை கூப்பிட்டாங்க. நான் போய் இப்படி வாத்தியாரை பார்த்துட்டு சரி போய் உட்காருன்ட்டாங்க. அந்த நிலைமையில தான் நான் இப்போ இருக்கோம். அதாவது ஹோமியோபதி பற்றி நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது ஒரு தெய்வீக மருத்துவம். எல்லா மருத்துவ முறையிலையும் ஒரு சிறப்பு இருக்குது, அதுக்குள்ள சிறப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சித்தா, ஆயுர்வேதம், பாட்டி வைத்தியம் என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல, ஹோமியோபதி வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான வைத்தியம், சிக்கனமானது, பக்க விளைவு இல்லாது, வருஷம் பூரா மருந்து சாப்பிட வேண்டியதில்லை. நிறைய விஷயங்கள் அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அதனால தான் ஹோமியோபதியை அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆரம்பத்துலேருந்தே ஹோமியோபதியில் ஒரு ஆர்வம். அப்போல்லாம் எனக்கு கற்றுக்கிறதுக்கான வசதி இல்லை. அது எங்கே திண்டுக்கல்லில் தான் சொல்லி கொடுத்தாங்க, அங்கெல்லாம் போய் கற்றுக்க முடியல. அந்த மாதிரி நேரத்தில் தஞ்சையில் எனக்கு ரொம்ப பக்கத்தில் இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இந்த சொல்லுவாங்கள்ல, பழமொழி சொல்லுவாங்கள்ல, பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு, அது மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இந்த ஹோமியோபதி அதாவது பல நாள் பட்டினி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒருவேளை சாப்பாட்டு கிடைச்சா அதோட இன்பம் எப்படி இருக்குன்னு. அது மாதிரி தான் எனக்கு இந்த ஹோமியோபதி ரொம்ப அருமையாக கிடைச்சிது. இந்த மணிமேகலை சிஸ்டர் சொன்னாங்கல்ல, அவங்க வீட்டில் கிடைச்ச மாதிரியெல்லாம் எனக்கு ஹோமியோபதிக்கெல்லாம் ஒன்றும் எங்கள் வீட்டில் பர்மிஷன் கிடைக்கல. வீட்டில் சொல்லும்போது இந்த வயசில் படிக்க போகிறீங்களா அப்படின்னாங்க வீட்டில். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம். பையன்கிட்ட சொல்லும்போது அவர் என்கிட்ட எல்லாம் நல்லா பேசுவார். அவருக்கு ஏதாவது விஷயம்னா அப்பா அப்படி இப்படின்லாம் வந்து பேசுவார். அவருக்கு பிடிக்காத விஷயம்னா நேராக எங்கள் வீட்டுக்கார அம்மாட்ட போய், உங்கள் வீட்டுக்காரரு ஹோமியோபதி படிக்க போகிறாராம் இந்த வயசில் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் தான் நான் சொன்னேன், இலவசமாக சொல்லி தர்றாங்கப்பா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். சரி ஒரு 2 மணி நேரம் நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கட்டும், போய் படிக்கட்டும் அப்படின்னு தான் என்னை இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்கிறேன், இயற்கை வந்து சில பேரை தேர்ந்தெடுக்குது. அது மாதிரி தான் நம்ம மருத்துவரை இயற்கை தேர்ந்தெடுக்கு. அவராக இதுக்கு வந்தாரானுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. உண்மையிலே இயற்கை. இப்போ இது நான் வந்து சொந்தமாக வெளியிலலாம் யாருக்கெல்லாம் மருந்து கொடுத்துக்கல. எங்கள் வீட்டுக்கு உள்ளவங்களுக்கு இது அதுக்கு தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். அதனால் இந்த நிறைய இந்த ரூப்ரிக்ஸ் எல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன். 2வது விஷயம், இந்த ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் மருத்துவரையை பற்றி என்ன சொல்கிறது, அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் எழுதணுன்னா பாலசுப்ரமணியன் ஐயான்னு எழுதலாம். அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னா எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷமான நாள், அந்த ஓய்வு நாள் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் முழு வேலை அவங்களுக்கு. வீட்டுக்கு போகிறாரா, என்ன பண்ணுறாரு, ஊருக்கு போகிறாரா, மனைவியை பார்க்குறாரா, குழந்தைங்கள பார்க்குறாரா, எதுவுமே தெரியாது. அதே மாதிரி அந்த 4 மணி நேரமும் டெடிக்கேட்டடாக யாராலுமே செய்ய முடியாதுங்க, வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி ஒரு பெரிய விருட்சம், ஆலமரம், இதுக்கெல்லாம் அது நல்லா இருக்கிறதுக்கு எதுங்க முக்கியம்? ஆணிவேர். அதே மாதிரி ஒரு கட்டடம்னா அஸ்திவாரம். இதெல்லாம் பார்க்க முடியுமா? ஆனால் நமக்கு அஸ்திவாரத்தையும் பார்க்க முடியுது, ஆணிவேரையும் பார்க்க முடியுது. மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன்
இதை எல்லாருக்கும் கொண்டு போய் இன்னும் அதை சொல்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு மருத்துவர் வரணும் அப்படிங்கிற ஒரு கனவு நினைவாகி நீண்ட ஆயுளுடன் நிறைவாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். ஐயா பள்ளி மாணவன் சொல்கிறது வார்த்தையில் இல்லை, உண்மையிலேயே பள்ளி மாணவர் தான், கொஞ்சம் அப்படி தான் இருப்பார். வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன் மண்ணா அப்படிங்கிற மாதிரி வீட்டு பாடம் அது ஹோமில் இருக்குது. அது மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்த நபர். குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது பேரப்பிள்ளைங்களை கவனிச்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அவங்களால முழு நேரமும் ஈடுபட முடியல. ஆனாலும் கூட அவங்க இன்னும் 2-3 பயிற்சி களத்துக்கெலாம் போகிறாங்க. அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவங்க மனைவி வந்து அம்மா வெளியில் காத்திருப்பாங்க. முகாமில் வந்து அவரால் முடிஞ்சது 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த செயலில் வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் முயற்சியும் விடாது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காரு. இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து அதில் பதிவு பண்ணி வரும்போது அங்கே பெயரெல்லாம் கொடுத்துட்டாரு, நிகழ்ச்சியெல்லாம் கலந்துட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரே நாள் கழித்து மருத்துவமனைக்கு வந்தார். வந்து வணக்கம் உட்காருங்க அப்படின்னா, இல்லை எனக்கு வயசு 70 ஆயிடுச்சு, படிக்கலாமா, எங்களெல்லாம் சேர்த்துக்குவீங்களா அப்படிங்கிறாரு. தாராளமாக சேர்த்துக்கும், வந்து படிக்கணும். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே மலர்ந்த முகத்துடன் வந்து படிச்சுட்டு இருக்காரு. அவரால் முடிஞ்சதை செஞ்சுட்டு அவருக்கு எல்லா ஒத்துழைப்பும் விரைவில் கிடைக்கணும்னு நம்புவோம். நன்றி ஐயா.